அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10/2/2019 நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டினுக்குரிய பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம். ஆன்சர் கீக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கறதுக்கு முன்னால் நேற்றைய நடப்பு நிகழ்வுகள் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடலாம். 2019-2020 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் வெள்ளிக்கிழமை அதாவது பிப்ரவரி 8ஆம் தேதி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். உலக பெண்கள் முன்னேற்றம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி WGDP என்ற திட்டத்தை இந்தியாவில் செயல்படுத்தப் போவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. ஹெலிகாப்டரில் இருந்து எதிரிகளின் பீரங்கிகளை தாக்கி அழிக்கவல்ல இந்தியாவின் ஹெலினா ஏவுகணை வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது. உலக அளவில் சூரிய மின் உற்பத்தியில் இந்தியா 3வது இடத்தில் உள்ளது. அமெரிக்காவின் டாக்சாஸ் பயிற்சி மைய கழக தலைவராக இந்திய அமெரிக்கரான சஞ்சய் ராமபத்ரன் பொறுப்பேற்றுள்ளார். பேராசிரியர் சுந்தரனார் விருது சோ தர்மனுக்கு வழங்கப்பட்டது. திறனாய்வு செம்மல் விருது து ரவிக்குமாருக்கு வழங்கப்பட்டது. மேற்கு வங்கத்தில் 5வது சர்வதேச முதலீட்டாளர் மாநாடு கொல்கத்தாவில் நடைபெற்றது. அருந்ததி என்ற திட்டத்தை அசாம் மாநிலம் தொடங்கியுள்ளது. லீஜியன் ஹானர் விருது பிரான்சிஸ் லபாடாவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஃபிஃபா தரவரிசை பட்டியலில் இந்தியா 103வது இடத்தை பெற்றுள்ளது. டிடி அருணபிரபா என்ற சேனலை பிரதமர் நரேந்திர மோடி பிப்ரவரி 9ஆம் தேதி தொடங்கி வைத்தார். ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வு பார்க்கலாம். திருக்குறள் அறிவியல் மையத்தின் சார்பில் திருக்குறளின் போர் வாழ் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஸோ திருக்குறள் அறிவியல் மையத்தின் சார்பில் திருக்குறளின் போர் வாழ் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? தருண் விஜய். ஸோ தருண் விஜய்க்கு தான் இந்த திருக்குறள் அறிவியல் மையத்தின் சார்பில் திருக்குறளின் போர்வாழ் விருது வழங்கப்பட்டிருக்குது. இந்த தருண் விஜய் யார் அப்படின்னா திருவள்ளுவர் மாணவர்கள் இளைஞர்கள் அமைப்பின் தலைவராக இருக்கிறாரு. இந்த திருக்குறள் அறிவியல் மையம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஓமன் நாட்டில் மஸ்கட் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த திருக்குறள் அறிவியல் மையம் வந்து இருக்கிறது. இந்துஸ்தான் நிர்மாண் தளம் என்ற புதிய கட்சியை தொடங்கியவர் யார்? ஸோ இந்துஸ்தான் நிர்மாண் தளம் என்ற புதிய கட்சியை தொடங்கியவர் யார்? பிரவீன் தொகாடியா. ஸோ பிரவீன் தொகாடியா தான் இந்த இந்துஸ்தான் நிர்மாண் தளம் அப்படிங்கிற ஒரு புதிய கட்சியை வந்து தொடங்கியிருக்கிறாங்க. இவங்க வந்து விஸ்வ ஹிந்து பரிஷத் அமைப்போட முன்னாள் தலைவராக இருந்திருக்கிறாங்க. T15 கிரிக்கெட் போட்டியை தொடங்கி வைத்தவர் யார்? ஸோ T15 கிரிக்கெட் போட்டியை தொடங்கி வைத்தவர் யார்? முத்தையா முரளிதரன். ஸோ முன்னாள் கிரிக்கெட் வீரரான முத்தையா முரளிதரன் தான் சென்னையில் இந்த ஃபெரிட் கிரிக்கெட் பேஸ் அப்படிங்கிற T15 அப்படிங்கிற கிரிக்கெட் லீக் போட்டிகள் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. இது வந்து முதல் முறையாக இந்த 15 ஓவர் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. T20 தான் கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து T15 அப்படிங்கிற ஒரு முறையை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. அதாவது 15 வயதுக்கு மேலே உள்ளவங்க இந்த போட்டியில் வந்து ஆடலாம். ஓகேங்களா? ஜூலை டு ஆகஸ்ட்ல வந்து இந்த T15 போட்டிகள் வந்து நடைபெறும். பட்டம் வெல்லும் அணிக்கு வந்து சுமார் 31 லட்சம் வந்து பரிசு தொகை கொடுப்பாங்க. அதே மாதிரி ரன்னர் 2வது பிளேஸ் வர்ற அணிக்கு வந்து 21 லட்சம் ரூபாய் பரிசாக கொடுப்பாங்க. நடமாடும் பேருந்து பள்ளி தொடங்கி உள்ள மாநிலம் எது? ஸோ நடமாடும் பேருந்து பள்ளி தொடங்கி உள்ள மாநிலம் எது? உத்தரப்பிரதேசம். ஸோ உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசி அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த நடமாடும் பேருந்து பள்ளி அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து தொடங்கியிருக்கிறாங்க. அந்த மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் வந்து இதை வந்து தொடங்கி வச்சிருக்கிறாங்க. NTR வீட்டு வசதி திட்டம் எந்த மாநிலத்தில் செயல்படுத்தப்படுகிறது? ஸோ NTR வீட்டு வசதி திட்டம் எந்த மாநிலத்தில் செயல்படுத்தப்படுகிறது? ஆந்திர பிரதேசம். ஸோ ஆந்திர பிரதேசத்தில் தான் இந்த NTR வீட்டு வசதி திட்டம் வந்து செயல்படுத்தப்படுகிறது. ஸோ இந்த திட்டத்தின் கீழே மானிய விலையில் வழங்கப்பட்ட ஒரு 4 லட்சம் வீடுகளுக்கு ஒரே நாளில் கிரகப்பிரவேசம் பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த NTR வீட்டு வசதி திட்டம் வந்து அதாவது பிலோ பாவர்ட்டி லைன் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களுக்கு இந்த வீடு கட்டித்தடும் திட்டம் அப்படின்னு சொல்லலாம். லிங் நிங் நிறுவனம் எந்த இந்திய விளையாட்டு வீராங்கனையை 50 கோடிக்கு ஒப்பந்தம் செய்துள்ளது? ஸோ லிங் நிங் நிறுவனம் எந்த இந்திய விளையாட்டு வீராங்கனையை 50 கோடிக்கு ஒப்பந்தம் செய்துள்ளது? ஸோ இந்திய பேட்மிண்டன் வீராங்கனையான PV சிந்துவை தான் இந்த சீனாவை சேர்ந்த லிங் நிங் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 கோடிக்கு வந்து ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளுக்கு வந்து இந்த ஒப்பந்தம் வந்து பண்ணப்பட்டிருக்குது. ஸோ அதிக அளவில் ரூபாய் மதிப்பில் வந்து ஒப்பந்தம் பண்ணப்பட்ட ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? PV சிந்துவை தான் எடுத்துக்காங்க 50 கோடிக்கு. இதில் சுமார் 40 கோடி வந்து ஸ்பான்சர்ஷிப்பாக இந்த PV சிந்துக்கு வந்து கிடைக்கும். மிச்சம் உள்ள 10 கோடி வந்து இந்த விளையாட்டு உபகரணங்கள் வாங்குவதற்கு வந்து அவங்க வந்து செலவழிப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி உலக அளவில் அதிக சம்பளம் வாங்கும் வீராங்கனைகள் பட்டியலில் PV சிந்து வந்து 7வது இடத்துல வந்து இருக்கிறாங்க. போர்ப்ஸ் பட்டியல் வந்து வெளியிட்டதில் இவங்க வந்து 7வது இடத்துல வந்து இருக்கிறாங்க.
அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் எந்த நாளில் அமலுக்கு வருகிறது? ஸோ அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் எந்த நாளில் அமலுக்கு வருகிறது? பிப்ரவரி 15. ஸோ பிப்ரவரி 15ஆம் தேதி இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான புதிய ஓய்வூதிய திட்டம், அதாவது பிரதம மந்திரி ஸ்ரம் யோகி மந்தன் அப்படிங்கிற ஒரு திட்டம். ஓகேங்களா, இது வந்து இப்போ இடைக்கால பட்ஜெட்ல வந்து அறிவிச்சாங்க. இந்த திட்டத்தில் 15ஆம் தேதி வந்து அமலுக்கு வருகிறது. இது ஒரு ஸ்பெஷாலிட்டியான திட்டம் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, அமைப்பு சாரா தொழிலாளர்கள் எந்த வேலை பார்த்தவங்களா இருந்தாலும் அவங்க வந்து ஒரு அமௌண்ட் வந்து கட்டணும். ஓகேங்களா, அதாவது நம்ம மத்திய அரசின் கீழே இந்த திட்டத்தின் கீழே ஒரு அமௌண்ட் வந்து கட்டணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத வருமானம் வந்து 15,000க்குள்ள இருக்கணும். ஓகேங்களா, மாத வருமானம் 15,000க்குள்ள அவங்க வந்து 18 வயது உடையவர்கள், அதாவது 18 வயது டு 40 வயது உள்ளவங்க வந்து இதுக்கு வந்து கட்டலாம், காசு கட்டலாம். 18 வயது உடையவங்களாக தான் மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 55 ரூபாய் ப்ரீமியமாக கட்டணும். ஓகேங்களா, மாதம் 55 ரூபாய் ப்ரீமியம் கட்டணும். இதே 29 வயது உடையவங்களாக இருந்தால் மாதம் 100 ரூபாய் வந்து ப்ரீமியமாக கட்டணும். 40 வயது உடையவங்களாக இருந்தால் மாதம் 200 ரூபாய் வந்து ப்ரீமியமாக கட்டணும். ஸோ இவங்கெல்லாம் இந்த கட்டுற தொகை இருக்கு இல்லையா, இந்த கட்டுற தொகை ப்ளஸ் மத்திய அரசு அதே தொகையை வந்து கொடுக்கும். இப்போ வந்து மொத்தமாக வந்து ஒரு 10,000 ரூபாய் கட்டியிருக்காங்க அப்படின்னா மத்திய அரசும் ஒரு 10,000 ரூபாய் போடுவாங்க. ஸோ போட்டு இவங்களுக்கு 60 வயது ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு மாதாந்திர உதவித்தொகையா 3,000 ரூபாய் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, உலக பருப்பு தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஸோ உலக பருப்பு தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 10 வேர்ல்டு பல்சஸ் டே அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா, உலக பருப்பு தினம் பிப்ரவரி 10 வந்து கொண்டாடப்படுகிறது. ஸோ இதுக்கு முன்னால 2016ஆம் ஆண்டே வந்து உலக பருப்பு ஆண்டா வந்து ஐநா வந்து அறிவிச்சது. ஓகேங்களா, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் பல்சஸ் அப்படின்னு சொல்லி அறிவிச்சது. ஜஸ்ட் இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. கீழ்கண்டவற்றுள் எந்த அமைப்பு 100வது ஆண்டு விழாவை கொண்டாடுகிறது? ஸோ கீழ்கண்டவற்றுள் எந்த அமைப்பு 100வது ஆண்டு விழாவை கொண்டாடுகிறது? ILO, அதாவது இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன், இந்த அமைப்பு தான் 100th ஆனிவர்சரியை கொண்டாடுகிறது. ஓகேங்களா, 2019 100th ஆனிவர்சரி வந்து கொண்டாடுகிறது. இதோட தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா சுவிட்சர்லாந்தில் உள்ள ஜெனீவால இருக்கு. 1919 இந்த அமைப்பு வந்து தொடங்கினாங்க. ILO அப்படிங்கிற இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் வந்து தொடங்கினாங்க. இதுல தலைவரை யார் இருக்காங்கன்னா ஜியான் சோமவியா அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஜியான் சோமவியா அப்படிங்கிறவங்க இருக்காங்க. சேலா சுரங்க திட்டம் செயல்படுத்தப்படும் மாநிலம் எது? ஸோ சேலா சுரங்க திட்டம் என்ற திட்டத்தை செயல்படுத்தப்படும் மாநிலம் எது? அருணாச்சல பிரதேசம். ஸோ அருணாச்சல பிரதேசத்தில் தான் இந்த சேலா சுரங்க திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க. VVIP என்ற திட்டத்தை செயல்படுத்தும் அமைப்பு எது? ஸோ VVIP என்ற திட்டத்தை செயல்படுத்தும் அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம், அதாவது எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த VVIP அப்படிங்கிற திட்டத்தை வந்து செயல்படுத்துறாங்க. இது வந்து ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லலாம், அதாவது ஓட்டர் வெரிஃபிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு 2 days ஒர்க் ஷாப்பாக வந்து நடக்குது. இதில் வந்து ட்ரைனிங் CVGIL ஆப் இருக்கு இல்லையா, அந்த எலெக்ஷன் ஆப் CVGIL ஆப் வந்து எப்படிலாம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரைனிங் இதில் வந்து கொடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ PWD ஆப், அதாவது பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆப் வந்து இதுலையும் சொல்லி தருவாங்க. ஓகேங்களா, ட்ரைனிங் கொடுப்பாங்க. என்ன அப்படின்னா அந்த PWD ஆப் வந்து இருக்கு அப்படின்னா இந்த பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் அவங்களுக்கு வந்து கான்டாக்ட் வந்து அப்டேட் பண்றதுக்கு, அடுத்து வந்து 2 ஸ்டெப்ல கான்டாக்ட் வந்து அப்டேட் பண்றதுக்கும், அடுத்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் இது வந்து பயன்படுத்துவாங்க PWD ஆப் அப்படிங்கிறது. COP13 மாநாடு 2020 எங்கு நடைபெற உள்ளது? ஸோ COP13 மாநாடு 2020 எங்கு நடைபெற உள்ளது? குஜராத்தில் காந்தி நகர்ல COP13 அப்படிங்கிற மாநாடு 2020 பிப்ரவரி மாதம் வந்து நடக்கப்பட உள்ளது. ஓகேங்களா, அதாவது இந்த COP13 அப்படின்னா என்ன அப்படின்னா கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா, அதாவது நிறைய வந்து இந்த COPல வந்து நடத்துவாங்க. இது வந்து எந்த இதை வந்து நோக்கமாக வச்சு நடத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா CMS அப்படிங்கிற கன்சர்வேஷன் ஆஃப் மிக்ரேட்டரி ஸ்பீசிஸ் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ் அப்படிங்கிற ஒரு மையத்தை வச்சு நடத்துறாங்க. ஓகேங்களா, அதாவது கருப்பொருளை வச்சு நடத்துறாங்க. இது என்ன அப்படின்னா இடம்பெயர்ந்து வரும் இனங்கள் மாநாடு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா, இடம்பெயர்ந்து வரும் இனங்கள் குறித்த COP மாநாடு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, 13 மாநாடு. இதுக்கு லோகோவா ஒரு சின்னமா வந்து எதை தேர்ந்தெடுத்துருக்காங்க அப்படின்னா கிரேட் இந்தியன் பர்ஸ்டட், அதாவது காண மயிலை வந்து இதுக்கு வந்து சின்னமா தேர்ந்தெடுத்துருக்காங்க. காண மயில். லா ஜஸ்டிஸ் அண்ட் ஜுடிஷியல் பவர் ஜஸ்டிஸ் BN பகவதி அப்ரோச் என்ற நூலின் ஆசிரியர் யார்? லா ஜஸ்டிஸ் அண்ட் ஜுடிஷியல் பவர் ஜஸ்டிஸ் BN பகவதி அப்ரோச் என்ற நூலின் ஆசிரியர் யார்?
மூல் சந்த் சர்மா. ஸோ மூல் சந்த் சர்மா தான் இந்த லா ஜஸ்டிஸ் அண்ட் ஜுடிஷியல் பவர் ஜஸ்டிஸ் பிஎன் பகவதி அப்ரோச் அப்படிங்கிற ஒரு நூலை வந்து எழுதியிருக்கிறாங்க. இந்த நூலை வந்து வெளியிட்டவர் யார் அப்படின்னா ரஞ்சன் கோகோய் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை முதல் பிரதி வந்து வாங்கினவங்க யாரு அப்படின்னா குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வந்து முதல் பிரதி வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் முடிஞ்சு. தினசரி திருப்புதல் பேச்சில் நேற்றைய கேள்விக்குரிய பதில்கள் பார்க்கலாம். 10வது உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஸோ 10வது உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னா சிக்காகோ, அமெரிக்காவில் உள்ள சிக்காகோவில் வந்து நடைபெற உள்ளது. கதியா சாத்தி என்ற திட்டத்தை செயல்படுத்தும் மாநிலம் எது? ஸோ கதியா சாத்தி என்ற திட்டத்தை செயல்படுத்தும் மாநிலம் எது அப்படின்னா மேற்கு வங்கம். இன்றைய கேள்விகள், மாலத்தீவுக்கான புதிய இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஸோ மாலத்தீவுக்கான புதிய இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இரண்டாவது கேள்வி, ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் சென்டர் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஸோ HSFC எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஸோ இந்த இரண்டு கேள்விக்கும் பதில் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. தெரியலனாலும் பரவாயில்ல, சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.